மக்களவருக்கு வணக்கம். உங்களை யாராவது மாங்காய் மடைன்னு சொன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கோவம் வரும்? என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். நம்மளை எல்லாம் மாங்காய் மடைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு கட்சி, அது வேறு யாரும் கிடையாது, திமுக. அது திமுக கட்சின்றதை விட இந்த கருணாநிதி குடும்பம் இருக்கு பாருங்க, அது நினச்சிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி, இந்த ஒரே ஒரு கேள்வியை உங்களால் எழுப்ப முடியும், அந்த கேள்வியை புரிஞ்சுக்க முடியும். ரொம்பலாம் கிடையாது, நீங்கள் படிப்பறிவே இல்லைன்னா கூட இந்த கேள்வி புரியும். அது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு லாப நோக்கம் இருக்குன்னா, எடுத்துக்காட்டுக்கு இங்கே ஒரு ரோடு கான்ட்ராக்டர் இருக்கான், சரி, இல்லாட்டி ஏதோ ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கான், சரி, ஏதோ ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்தை எடுத்து அதன் மூலமாக ஒரு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் திமுகவுக்கு லஞ்சம் கொடுப்பான். ஏன்னா ஆளுங்கட்சி, இல்லாட்டி அதிமுக இருந்துச்சா லஞ்சம் கொடுப்பான். இது நமக்கு புரியுமா? புரியும். இது சாதாரண அரசியலுங்க, எல்லாரும் லஞ்சம் கொடுத்தாங்க வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஆனால் இங்கே எந்த தொழிலுமே கிடையாது, எந்த தொழிலுமே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. இருந்தாலும் நான் திமுகவுக்கு ஒரு 500 கோடி ரூபா, 1 கோடி 2 கோடி இல்லை, 500 கோடி ரூபா கொடுத்தனா எனக்கு என்ன ஆதாயம்? நான் ஆதாயம் இல்லாமல் திமுக கொடுப்பேனா? எந்த தொழிலும் இங்கே இல்லை, அரசாங்கத்தினுடைய எந்த கான்ட்ராக்டும் நான் எடுக்கவே இல்லை, எந்த ஒப்பந்தத்திலும் நான் இல்லவே இல்லை. ஆனால் நான் 500 கோடி கொடுக்குறேன்னா என்ன காரணத்தினால கொடுப்பேன்? இந்த கேள்வியை உங்களால் எழுப்ப முடியுதுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் மாங்காய் மடையும் கிடையாது. இந்த கேள்வியை உங்களால் புரிஞ்சுக்க முடியல, இல்லை இந்த கேள்வியை உங்களால் எழுப்ப முடியலன்னா நான் சொல்கிறேன் 100% நம்ம போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஏன்னா இதை கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியல பாருங்க, அந்த அளவுக்கு தத்தியாக வாழ்கிறோம். அதனால தான் அந்த கருணாநிதி குடும்பம் இத்தனை நாள் நம்மளை வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரல் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரம், இதை வாங்கி எந்த கட்சிக்கு வேணாலும் நீங்கள் நிதி கொடுத்துக்கலாம். உங்களுடைய அதை வாங்கக்கூடிய நபர்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். இப்படி ஒரு சட்டத்தை இயற்றி என்னை கேட்டால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஏன்னா வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசியலை உருவாக்குறோம், இல்லை வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்குறோம்னா இந்த மாதிரியான செயலில் நம்ம ஈடுபடக்கூடாது. அந்த வகையில் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த நிதியில் அதிகமாக நிதி கொடுத்தது லாட்டரி மார்ட்டின். லாட்டரி மார்ட்டின் கொடுத்த நிதியிலேயே திமுகவுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காரு. திமுக வாங்கின நிதியில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 630 கோடி தான். எவ்வளவு? 630 கோடி, ஏறக்குறைய 630 கோடி வாங்கியிருக்கானுங்க. அதில் 510 கோடி கொடுத்தது ஒரே ஒரு ஆள், வேற யாரும் கிடையாது, லாட்டரி மார்ட்டின். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, இந்த லாட்டரி விற்பனை இங்கே கிடையவே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இந்த லாட்டரி விற்பனையை 2003 தடை பண்ணிட்டோம். ஏறக்குறைய 21 வருஷமா இங்கே லாட்டரி பிசினஸே கிடையாது. லாட்டரி பிசினஸ் லாட்டரி மார்ட்டினுக்கு இங்கே கிடையாதுன்னா அவருடைய பிசினஸ் லாட்டரி விற்கிறது தான். அந்த பிசினஸ் நடக்காத ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகன்ற கட்சிக்கு அவர் கொடுத்த நிதியில, அதுவும் திமுக வாங்கின நிதியிலே 77%, 80% நிதி அவற்றிருந்து வாங்குதுன்னா இவர் எதற்காக திமுகவுக்கு கொடுக்கணும்? திமுகவுக்கு 500 கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த முறை மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க, இந்த முறை மட்டும் கிடையாது. 2019 கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடியுமே திமுகவுக்கு முன்பு ஒரு 500 கோடி ரூபாய் கொடுத்ததாக பெரிய செய்தி வந்து அவர் மீது ஒரு ஐடி ரைடு, அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரைடு, அது இது நடந்துச்சு. அதில் அவருடைய உதவியாளர் இருந்த ஒரு பழனிசாமி என்ற நபர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தார். அவர் யாரோ கொண்டு தண்ணியில் மிதக்க விட்டுட்டானுங்க, அதான் உண்மை. ஏன்னா அவருக்கு பல ரகசியங்கள் தெரியும், முடிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டமும், அதாவது தேர்தல் நெருங்குற நேரங்களில் எல்லா காலகட்டமும் இந்த மார்ட்டின் என்ன பண்றாருன்னா திமுகவுக்கு 500 கோடிக்கு மேல் நிதி கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த திமுகவுடைய தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பம் இருக்குல்ல, ஸ்டாலின், உதயநிதி, எல்லா பேருக்கும், இந்த எல்லா பேருக்கும் முக்கியமான இன்கம் சோர்ஸா இருக்கிறதே மார்ட்டின் தான். இவர் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஒருவேளை இவருக்கு இங்கே பிசினஸ் இருக்குது, திமுக ஆட்சிக்கு வந்துச்சு வச்சுக்கவே, இவர் பிசினஸ்க்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சா உதவி செஞ்சா பரவாயில்ல. 21 வருஷமா இங்கே பிசினஸே அவர் கிடையாது. அவர் பிசினஸ் பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கிறது வெஸ்ட் பெங்காலில், அதுக்கப்புறம் பஞ்சாப்ல, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா நினைக்கிறேன், அதில் கொஞ்சம் பரவாயில்லாம, அதுக்கப்புறம் சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, அந்த பகுதிகள் தான். எதற்காக இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு அதிகபட்ச நிதி கொடுக்கணும்? நீ அந்த பக்கத்து வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்தா கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அங்கே 100 கோடி கொடுக்குறாருன்னா இங்கே திமுகவுக்கு 500 கோடி கொடுக்குறாரு. எதனால திமுகவுக்கு 500 கோடிக்கு மேல கொடுக்கணும்? அப்ப என்ன காரணமா இருக்க முடியும்? எல்லா காலமும் ஒரு விஷயம் தெளிவா சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, சந்தேகத்தின் அடிப்படையில், இல்லாட்டி அரசியல் புரசலாக, இல்லாட்டி அரசியல் தெரிந்த எல்லா நபர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தலைமை குடும்பம் கருணாநிதி குடும்பத்துக்கு மெயின் இன்கம் சோர்ஸ், அதாவது முக்கியமான நிதி கொடுக்கக்கூடிய நபரே மார்ட்டின் தான். ஏன்னா மார்ட்டின் தான் பினாமி, மார்ட்டின் அந்த குடும்பத்துக்கே பினாமி அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல் உண்டு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது? எந்த அளவுக்கு உண்மையானதுன்னா, இப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம்ல, அந்த கேள்விக்கு விடையிலேயே அந்த உண்மை தெரியுதா? அதாவது பினாமியா இருக்கக்கூடிய ஒருத்தன்னா இந்த மாதிரி எந்த லாபம் இல்லாம அந்த குடும்பம் கேட்கும் போல காசு கொடுக்க முடியும். வேற எவன் கொடுப்பேன்? எந்த இழிச்ச வாங்கி கொடுப்பான்னு கேட்கிறேன். இப்ப இதற்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப இந்த விவகாரத்தில் என்னப்பா 500 கோடி கொடுத்துட்ட, என்ன பண்ண சொல்ற அப்படின்னு நீ கேட்கலாம். இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. என்ன சொல்றீங்க? அது என்ன அப்படின்னா,
1988 மார்டின் கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து இந்த லாட்டரி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் திமுக தான் ஆட்சி அதிகாரம் உட்காருது. 88 ஆரம்பிச்சு 89 பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அதாவது நிறுவனம் 88 ஆரம்பிச்சா கூட இந்த லாட்டரியை விற்பனை பண்றாங்க இல்லையா, இந்த லாட்டரி விற்பனை இருக்குல்ல, இதுல எல்லா விதமான தில்லாலங்கடி விலை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான். அதற்கப்புறம் எப்போ இவர் உலக பணக்காரர் பட்டியலில் இணைகிறாரு அப்படின்னா 1996 கருணாநிதி ஆட்சி மீண்டும் வருது. அந்த 5 வருஷத்துல இவர் பெரும் பணக்காரராக மாறாரு. இப்போ ஏறக்குறைய 7000 கோடி சொத்து சொல்லுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சுமார் 40,000 50,000 கோடி சொத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மலேசியா பிற நாடுகள்லேருந்து ஹவாலா ஹிபான்னு ஏகப்பட்ட கனெக்ஷன் அவருக்கு. இப்போ உங்க எல்லா பேருக்கும் இந்த இடத்த, அதாவது 96 இவர் பெரிய உச்சத்துறாருல, இந்த இடத்துல உங்க எல்லா பேருக்கும் புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு எப்படி இவ்வளோ கோடிகள் வெறும் 5 வருஷத்துல லாட்டரி வியாபாரத்துல கிடைச்சது? எந்த வியாபாரத்தில் கிடைக்காது, ஆனால் லாட்டரி வியாபாரத்துல கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் இந்த கருணாநிதி குடும்பமும் இந்த லாட்டரி மார்டின் சேர்ந்து இந்த பூமியில எத்தனை மக்களை ஒட்டுமொத்த குடும்பத்தை நாசம் பண்ணாங்கன்றது உண்மை தெரியும். பொலிட்டிக்கல் ரிசர்ச், அதாவது அரசியல் ஆய்வுகள் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்தை எடுத்து நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பூதமே வரும். ஏன்னா இது எல்லாமே நடந்தது உண்மை. அப்ப 1996 என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, அந்த 5 வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த பேப்பருக்குல, இந்த பேப்பருக்கு எதுவும் மதிப்பே கிடையாது. இந்த பேப்பரை லாட்டரின்னு சொல்லி கொடுத்தோம் வச்சுக்கவேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த லாட்டரி வாங்கினா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு விழுக்கான வாய்ப்பு உண்டுன்னா, இதோடைய விலை 50 ரூபா, 10 ரூபா வச்சுக்கலேன். 10 ரூபா நீ வாங்குவீங்க கேட்டா. அப்போ இந்த ஒரு பேப்பருக்கு 10 ரூபான்னு மதிப்பு எப்போ வருது? எப்போ வருதுன்னா லாட்டரின்னு ஒரு வியாபாரம் நடக்கும் போது வருது. வேற எதுக்கு இந்த குணம் கிடையாது, லாட்டரிக்கு மட்டுமே இந்த குணம். ஒரு பேப்பரை 10 ரூபாயும் மாற்றலாம், 50 ரூபாயும் மாற்றலாம், 100 ரூபாயும் மாற்றலாம், 1000 ரூபாயும் மாற்றலாம். எதன் அடிப்படையில் வருது? இதுல எவ்வளவு பரிசு விழுக போகுதுன்ற அடிப்படையில் வருது. இப்ப சிலருக்கு இது தவறா படலாம், சிலருக்கு ரைட்டா படலாம். ஆனா லாட்டரி வியாபாரம் எப்படி அரசாங்கம் அனுமதிக்கிறது புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப இந்த லாட்டரி வாங்குறவங்க முதலாவது பரிசு பொருள் 5 லட்சம், இரண்டாவது பரிசு பொருள் 2 லட்சம், மூன்றாவது பரிசாக 3 பேருக்கு 50,000 50,000 50,000 இப்படி வச்சுக்கோங்க. ஏறக்குறைய 7.5 லட்சம் ரூபாயை இதன் மூலமா கலெக்ட் பண்றாங்களே, அதை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அச்சிட்ட அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, இது மூலமா நீ எவ்வளவு அச்சிடலாம் அப்படின்னா, ஒரு லாட்டரி 10 ரூபா வீதமாக நீங்க 1 லட்சம் லாட்டரி அடிச்சு வித்துக்கலாம். நல்லா புரியுதா? ஒரு லாட்டரியோட விலை 10 ரூபாய், 1 லட்சம் லாட்டரி நீங்க புழக்கத்துல இந்த கம்பெனிகள் விட்டா எவ்வளவு வரும்? அந்த நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல முதலாவது பரிசு 5 லட்சம், இரண்டாவது பரிசு 2 லட்சம் 7 லட்சம், மூன்றாவது பரிசு 50,000 50,000 50,000 8 லட்சம் ரூபாய் கொடுத்துறீங்க. மீதி 1.5 லட்சம் ரூபாய் இருக்கா? அந்த 1.5 லட்சத்துல என்னுடைய லேபர், அதாவது எனக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த பேப்பர் கூலி இருக்குல்ல, இதையெல்லாம் போக மீத லாபத்தை நீங்க எடுத்துக்கலாம். இப்படிதான் உலகம் முழுவதும் லாட்டரி நிறுவனங்கள் இயங்குது. ஒரு எளிமைக்காக சொல்றேன், இதுல சில கணக்குகள் உண்டு. எளிமையா புரியுதா? ஆனா ஒருவேளை நீங்க லாட்டரி நிறுவனம் நடத்தக்கூடிய நானு இப்ப 1 லட்சம் லாட்டரி தான் அடிச்சு உள்ள விடணும் கடா. ஆனா 1 லட்சம் லாட்டரி அடிச்சு உள்ள விட வேண்டிய இடத்துல நான் 1.5 லட்சம் லாட்டரி அடிச்சு 50,000 லாட்டரி நான் பிளாக்ல விட்டுன்னு வச்சுக்கேன். என்ன ஆகும்? நான் வசூல் பண்ற தொகை அளவு 10 லட்சம் வசூல் பண்ற இடத்துல 15 லட்சம் வசூல் பண்ணுவேன் கேட்டா. இதே மாதிரியான வசூல், அதாவது அரசாங்கத்தினுடைய பெரிய அனுமதியோட, அரசாங்க இயந்திரத்தினுடைய அனுமதியோட இந்த கொள்ளை தமிழ்நாடு முழுவதும் 5 வருஷம் நடந்துச்சு. 1996 கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்ததுமே மார்டின் கும்பல் பண்ணது என்ன அப்படின்னா, லாட்டரி வியாபாரம் கிடையாது. ஒரு பேப்பர் மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க எல்லா பத்தியும் மொட்டை அடிச்சது, அவங்க எல்லாரையும் நம்ப வச்சது. அவங்கள்ட்ட இருந்த ஒரு லக் இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு ஏதாவது வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி நம்புவாங்க பாருங்க. அந்த நம்பிக்கையை செதைச்சு அதுல இருந்து காசு பார்த்தது. இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த லாட்டரி கும்பல் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சானுங்க. அதனாலதான் இறுதியாக சுமார் 40,000 50,000 கோடி சம்பாதிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்களை இந்த கும்பல் வாங்குச்சு. அது மட்டும் கிடையாது, இது பினாமி சொத்துக்களாக கருணாநிதி குடும்பத்துக்கு தான் மறைமுகமா போய் சேரணும். அதுல வரக்கூடிய பெரும்பகுதியான லாபங்கள் எல்லாமே கருணாநிதி கும்பலுக்கு, இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு பினாமியா போய் சேரக்கான வழிவகைகள் செய்து கொடுக்கப்பட்டது. அப்படிதான் இன்னைக்கு 500 கோடி போது பாருங்க. அந்த 500 கோடி மார்டினுடைய காசு நம்ம நினைக்க கூடாது. அது எப்படி நினைக்கணும்னா, 96 கொள்ளையடிக்கிறதுக்கு விட்டார் பாருங்க கருணாநிதி. அன்னைக்கு கொள்ளடிக்க வச்சு லாபம் சம்பாதிச்சா பாருங்க. அந்த காலகட்டத்தில் அந்த லாபத்தை இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு பங்கு கொடுக்கணும் இல்லையா, அந்த பங்கை தான் மார்டின் கொடுக்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் உண்மை. இதை விட பட்டவர்த்தனமாக இந்த கருணாநிதி குடும்பம் பண்ண வேலை என்ன தெரியுமா? இது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கோதமே இந்த மார்டினுக்கு எதிராக கேரள அரசு ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சாங்க. எது? இந்த போலி லாட்டரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சாங்க. அந்த வழக்கில் போய் ஆஜரானது வேற யாரும் கிடையாது, கருணாநிதி ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு தமிழ்நாட்டுடைய அரசு வழக்கறிஞர், தமிழ்நாடுடைய அரசு வழக்கறிஞர் ஏஜி PS ரமணன் நினைக்கிறேன். அவரை போய் கேரள நீதிமன்றத்தில் போய் ஆஜராக விட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த கருணாநிதி குடும்பம்
இந்த மார்ட்டின் குடும்பத்துக்கு விசுவாசம் இருக்கிறவங்களா புரிஞ்சுக்க முடியுதா? எனவே தான் சொல்றேன், அசைக்க முடியாத அளவுக்கு பல வகைகளில் நம்ம கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்மளால யூகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்ட்டின் தான் கருணாநிதி குடும்பத்துக்கு மிகப்பெரிய பினாமி. அந்த பினாமி காசை தான் இப்ப மறைமுகமாக கட்சி நிதின்ற பேர்ல கொண்டு போய் சேர்க்கிறார ஒழிய வேற என்ன காரணம் இருக்க முடியும்? மார்ட்டினுக்கு என்ன வியாபாரம் இங்க இருக்கு? மார்ட்டினுக்கு என்ன தொழில் இங்க இருக்கு? எதுவுமே இல்லாத போது ஆளுங்கட்சியான திமுக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? போன முறையும் கொடுத்திருக்காரு, 2019 ஒரு 500 கோடி கொடுக்குறாருன்னா அந்த நிதியெல்லாம் யாருடையது? இப்படியான நியாயமான கேள்வியை ஸ்டாலினை பிடிச்சி கெழுப்பணுமா இல்லையா? அதான் முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? பத்திரிக்கை கேள்வியே கேட்கறதில்ல. நீங்க சுதந்திரமா அடிங்க, எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. அந்த லட்சம் தான் நம்ம ஊரே இருக்குது. அந்த பினாமி காசு இருக்கு இல்லையா, அதான் அந்த கருப்பு பணத்துல, அதுலதான் இவங்க பெரும்பாலான திரைப்படங்கள் எடுக்கப்படுது. அந்த திரைப்படத்தில் இவங்க ஹீரோக்கள் நடிச்சிட்டு தான் இங்க என்ன பண்றாங்க, வசனம் பேசுறாங்க. எனவே நாட்டை திருத்திற்கான எல்லா வசனம் பேசுறாங்களே, அது எல்லாம் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக வசனம் பேசிக்கிறாங்க. இப்போ இந்த மார்ட்டின் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் 2003 ஆரம்பிச்சு பெரிதாக்கப்படுது. ஜெயலலிதா அவர்கள் இதன் மீது முக்கியமாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுமே இந்த மார்ட்டினை என்ன பண்ண விரும்புறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த கும்பலே உருவாக்குன ஐடியா, இந்த ஐடியா எப்படி நீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, இவங்க எந்த அளவுக்கு தந்திரம் கிராய புரியும். அது என்ன அப்படின்னா, மார்ட்டின் எப்படி எங்களுடைய ஆள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அப்ப நீ என்ன பண்ற, நீ எங்கள்கிட்ட மட்டும் உறவு வச்சுக்காத, எல்லா கட்சியிலும் உறவு வச்சுக்கோ. இதே நீ போட முதல் ஐடியா. அதனால மார்ட்டின் திமுக உதவுறா சொல்ல இல்லையா, அவரோட மனைவி போய் ஐஜேகே, எது ஐஜேகே ஒரு கட்சியில போய் முக்கியமான பொறுப்புல உட்காந்துட்டாரு. அவரோட முதல் மகன் இருக்கான் பாருங்க, அவரோட பேர் சார்லஸ். இங்க தெரிஞ்சு போகிற வெஸ்ட் பெங்கால போய், வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேசம், அங்கே போய் அங்கே பிஜேபி போய் சார்ந்துட்டாப்ல. அவரோட மனைவி ஐஜேகே, முதல் மகன் சார்லஸ் பிஜேபி மத்திய பிரதேசம் ஜாயின் பண்றது. மூணாம் மையம் ஒருத்தரிக்கான், அவனை புரட்சியில் இறக்கி விட்டாப்ல. எப்படி தமிழர் விடியல் கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கி புரட்சியில குதிச்சிட்டான். இப்ப அரசியல் கட்சி மட்டும் தானே, அரசியல் கட்சி மட்டும் போராட்டம் நம்மளே நடத்துவோம். இதுதான் திமுக இரண்டாவது பிளான். அது என்ன கேளுங்க அப்படின்னா, போன முறை ஏகப்பட்ட போராட்டம் நடத்திருப்பாங்க. அந்த போராட்டம் நடத்த இப்ப போராட்டம் நடத்தவே இல்லை பாத்தீங்களா? ஏன்னா இந்த போராட்டம் எல்லாமே பெரிய ஃபன் பண்ணது இந்த கும்பல் தான். நீங்க இந்த கால் சென்டர், இந்த பிபிஓலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவுட் சோர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, இவங்க போராட்டத்தை அவுட் சோர்ஸ் கொடுத்தாங்க. யாரு? இந்த திருமுருகன் காந்தி, திருமுருகன் தெரிஞ்சா பாருங்க, அதெல்லாம் கூப்பிடுங்க. அவனும் இந்த மார்ட்டினுடைய கடைசி பையன் டைசன் மார்ட்டின் நினைக்கிறேன், உருவாக்குன தமிழர் விடியல் கட்சி, அவனோட சுத்தி தெரியும். அவன் நடத்துற பெரும்பாலான போராட்டத்துக்கு இவங்க நிதி கொடுத்து தெரிஞ்சுவீங்க. இது மட்டும் கிடையாது, கட்சி போராட்டம் எல்லா பேருக்கும் நிதி கொடுத்து உள்ள இறக்கி விட்டாங்க. இப்ப எல்லாருமே காணவே காணோம். இங்க திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, எல்லாம் அங்கங்க பொத்துனாப்புல இருக்காங்க. அப்ப எல்லா கட்சியும் சேர்த்து விட்டாச்சு, நாமளே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு, நாமளே போராட்டங்கள் தூட்டி விட்டாச்சு. எப்படி மார்ட்டின் கருணாநிதி கும்பல் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. இது மட்டும் கிடையாது, ஊர்ல இருக்கிற எல்லா வழக்கறிஞரும், இவளுக்கு ஆஜராக பெரும்பாலான வழக்கறிஞர் இருக்காங்களே, எல்லா வழக்கறிஞருமே அந்த காங்கிரஸ் இல்ல பிஜேபி சம்பந்தப்பட்ட அவங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறது. ஏன் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வச்சுக்குவேன், மார்ட்டினுக்காக வாதாட போனது யாரு? இந்த கட்சியுடைய வழக்கறிஞர் தானே அப்படின்னு சொல்லலாம் பாருங்க. எனவே எல்லா வழக்கறிஞரும் ஏதாவது ஒரு வழக்குக்கு மார்ட்டினுக்காக ஆஜர்படுத்துறது. லாஸ்ட் ஆப் ஒன்று வச்சாங்க, யாருக்கு? கம்யூனிஸ்டுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிதி கொடுக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிகை இருக்குல்லையா, அது நடத்துறதுக்கே 2 கோடி கொடுத்தது மார்ட்டின். எல்லா பேருக்கும் கூட நம்மளை எவனாவது கேள்வி கேட்டனா நீ என்ன யோக்கியமா? இதுதான் கருணாநிதி குடும்பத்துடைய முக்கியமான ஃபார்முலா. நீ கொள்ளையடிச்சு யாராவது கேட்டுச்சுக்கவே, நீ என்ன யோக்கியமா கேட்பாங்க. நான் கொள்ளையடிக்கிறது எவனும் சொல்லவே மாட்டேன். கருணாநிதி கொள்ளையடிக்க மாட்டார், நேர்மையான மனிதர், பொதுவாக தூய்மையான மனிதர். எவனை சொல்லுங்க, எவனுமே சொல்ல மாட்டேன். பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க யோக்கியமா அப்படின்னு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், நல்லாவே ஏன்னா இவங்களுக்கு தெரியும் கருணாநிதி கரப்பா பூச்சி மாதிரி ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கிட்டு போறாருன்னு. அவ பதிவோட இறுதியாக நாம எல்லாம் மாங்காய் மடையனா இல்லைன்னா ஒரே ஒரு கேள்விதான், இங்க எந்த வியாபாரமும் கிடையாது, அவனுக்கு எந்த தொழிலும் கிடையாது, எந்த கான்ட்ராக்டும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை, எந்த பெரிய ஒப்பந்தமும் அரசு ஒப்பந்தமும் மார்ட்டினுக்கு கிடைக்கல. இருந்தாலும் திமுகவுக்கு ஏன்டா 500 கோடி கொடுத்தேன் அப்படின்னு கருணாநிதி குடும்பத்தை பிடிச்சி திமுக கேட்காதீங்க. அவங்க நக்கி பிழைக்கிற பிழைப்பு தான் பிழைச்சிருக்காங்க. நான் சொல்றேன், அந்த கருணாநிதி குடும்பத்துடைய கொள்ளு பேரில் ஆரம்பிச்சு கொள்ளு பேருக்கு ஏதாவது காதல் இருந்துச்சு வச்சுக்கவே, அது காலில் கூட விழுந்து பிழைப்பாங்க. அது இந்த திமுக இருக்கிறவங்க. எனவே அவங்க கேட்கறது வேஸ்ட். நம்ம நேரடியாக யாரை கேட்கணும்னா ஸ்டாலின் குடும்பத்தை பார்த்து கேட்கணும். ஏற்கனவே 2019 ஒரு 500 கோடி கொடுத்தாரு, இப்பயே 500 கோடி கொடுக்குறாருன்னா அவர் என்னையா இங்க பிசினஸ், உனக்கு என்னையா பிசினஸ், அவர் கொடுக்கறதுல மார்ட்டினுக்கு என்ன லாபம் இப்படின்ற ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கவே, நான் சொல்றேன் நீங்க மாங்காய் மாறினே இல்லை. இதை கேட்க முடியலன்னு வச்சுக்கவே, நம்ம மருத்துவரை பார்க்கறது நல்லது. ஏன்னா மூளை சரியா வேலை பார்க்கலாம் அர்த்தம். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அது என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே ஏதோ ஒரு காலத்துல அதிகப்படியான குடும்பங்கள் நாசமாச்சு, இல்லாட்டி குடும்பத்தோட செத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வரலாறுல நான் சொல்றேன், கடந்த 3000 வருடங்கள்ல குடும்பமா சாக வேண்டிய சூழலை எது உருவாக்குச்சுன்னா வேற எதுவுமே கிடையாது. கருணாநிதி ஆட்சி காலத்துல இந்த லாட்டரி வாங்கி நாசமா போன குடும்பங்கள், அதுல ஏமாந்து தற்கொலை பண்ண குடும்பங்கள்,
இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 15,000 25,000 குடும்பங்கள். அதுக்கப்புறம் நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஒரு குடும்பமே செதஞ்சு போன குடும்பங்கள் பல லட்சம். இது எல்லாமே இந்த லாட்டரியை தவறான முறையில் அச்சிட்டு பிளாக்ல விட்டு இவங்க சம்பாரிச்சு கொழுக்கிறதுக்கு கருணாநிதி அனுமதிச்சதும் அதுக்கு கூட்டு களவாணியாக இருந்து இந்த அரசாங்கம் இருந்ததும் தான் காரணம். இந்த ஒரே ஒரு காரணம், லாட்டரியால் நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள், லாட்டரியால் குடும்பத்தோட தற்கொலை பண்ண குடும்பங்கள் இருக்கு. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சீங்கன்னா ஒரு நாள் ஒரு பொழுது கூட இந்த கருணாநிதி குடும்பத்தை மன்னிக்கவே மாட்டீங்க. அன்னைக்கு அந்த குடும்பங்கள் தற்கொலை பண்ணிச்சு பாருங்க, அந்த குடும்பங்களுடைய காசு அந்த ரத்தத்துல தான் இன்னைக்கு இந்த 500 கோடி போகுது. அதை மனசுல வச்சுக்கோங்க.